வணக்க நண்பர்களே. இன்னைக்கு நம்ம சேலத்துல இருக்கிற நண்பர் புதுசா நாட்டுக்கோழி பண்ண ஆரம்பிக்க இருந்தாருங்க. அவங்க பண்ணைய நேர்ல போய் விசிட் பண்ணிட்டு புக்கிங் அமௌண்ட் வாங்கிட்டு திரும்ப வந்துட்டு இருக்கிற வழியில இந்த ராயல் கார்டன் சொல்லிட்டு இந்த இடத்த பார்த்தங்க. ரொம்பவும் அதிசயமாவும் ஆச்சரியமாவும் இருந்தது. அதை நம்ம சப்ஸ்கிரைபருக்கு காட்டலான்னு முடிவு பண்ணி உங்களுக்காக இந்த வீடியோ போடுறேங்க. இந்த வீடியோ ஃபார்மிங் பண்றவங்களுக்கும் சரி, கார்டன் அமைக்கிறவங்களுக்கு ரொம்ப பயனுள்ளதா இருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோவை கடைசி வரைக்கும் மிஸ் பண்ணாம முழுசா பாருங்க நண்பர்களே. இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது காம்பவுண்ட் வாலில் யூஸ் பண்ணுற ஒரு சின்ன பில்லர் டைப்புங்க. இது வந்து நம்ம லைட் செட்டிங்காக பயன்படுத்திக்கலாம். இதில் வந்து பார்த்தீங்கன்னா சின்னதுலேருந்து பெருசு வரைக்குமே நிறைய வெரைட்டி இருக்குது. இதோட ப்ரைஸ் ரேஞ்சுன்னு பார்த்தீங்கன்னா 450 ரூபாயிலிருந்து 650 ரூபா வரை சொல்கிறாங்க. இது வீடுகள்லையும் கார்டனிங்லையும் ஃபார்மிங்லையும் எங்கே வேணாலும் பயன்படுத்திக்கலாங்க. இப்போ நீங்கள் பார்க்குறது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மாடாக்குழி விளக்கு வைக்கிற மாதிரிங்க. இதுலேயும் நீங்கள் வந்து லைட் செட்டிங் மாதிரி பண்ணிவிட்டு கார்டனோட என்ட்ரன்ஸில் வந்து பயன்படுத்திக்கலாம். ஃபார்மிங்காக இருந்தாலும் நீங்கள் வந்து பயன்படுத்திக்கலாம். இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஃப்ளவர் ஜாடி மாதிரிங்க. இதில் வந்து நம்ம தண்ணியை ஊற்றி வச்சு ஃப்ளவர் ஜாடி மாதிரி வச்சுக்கலாங்க. மரக்கன்று கூட வச்சுக்கலாம். இப்போ நீங்கள் பார்க்குறது வந்து காளான் மாதிரி மாடலுங்க. இது வந்து காளான் பண்ணைக்கெலாம் வந்து நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். காளான் பண்ணையில் இந்த மாதிரி ஒரு 2 காளான் எடுத்து பார்வைக்காக வச்சிங்கன்னா பார்க்குறதுக்கு ரொம்பவே அம்சமாக இருக்குங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா பார்க்கிங்லேயும் சரி, ஃபார்மிங்லேயும் சரி, கஸ்டமர் வந்து கொஞ்சம் ரிலாக்ஸேஷன் பண்ணுறதுக்காக இந்த மாதிரி பெஞ்சஸ் வந்து நீங்கள் வாங்கி வச்சுக்கலாம். இந்த கூஜாக்கள்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ளவரும் வச்சுக்கலாம். நீங்கள் மரக்கன்றும் இதில் வந்து வச்சுக்கிட்டு என்ட்ரன்ஸில் வந்து யூஸ் பண்ணிக்கலாங்க. இது மாதிரி நம்ம மெயினாக வந்து இந்த இடத்த வந்து பார்த்ததுக்கு முதல் காரணமே இந்த சேவலை தான் நான் வந்து பார்த்துட்டு வண்டியவே ஸ்டாப் பண்ணேன். ஏன்னா இது நம்ம ஃபார்மிங்க்கு யூஸ் ஆகுமேன்னு சொல்லிட்டு பார்க்குறதுக்கே ரொம்ப அற்புதமாக இருந்ததுங்க. இந்த சேவலோட ப்ரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா 3500 ரூபா சொன்னாங்க. இன்னுமுமே பார்க்குறதுக்கு நிறைய அற்புதமான விஷயங்கள்லாம் இருந்ததுங்க. பார்க்குறதுக்கே அவ்வளோ அழகாக இருந்தது. இந்த கூஜாக்கள் கூட நீங்கள் வந்து ஃபார்மிங்லேயும் சரி, கார்டனிங்லேயும் சரி எங்கே வேணாலும் பயன்படுத்திக்கலாம். லைட் செட்டிங்கும் பயன்படுத்திக்கலாம். மரக்கன்று, ஃப்ளவர் செடி இந்த மாதிரி எது வேணாலும் நீங்கள் வச்சுக்கலாங்க. இந்த சிங்கம் வந்து பார்த்தீங்கன்னா சிமெண்ட்லேயே செஞ்சதுங்க. ஆனால் சிமெண்ட்டில் செஞ்ச மாதிரி தெரியல. ஃபுல்லாகவே மார்பிள் ஃபினிஷிங்கில் பண்ணியிருக்காங்க. ரொம்பவும் சூப்பராக இருந்தது. ஒரு ரியாலிட்டிக்காக இருந்த மாதிரி இருந்தது இந்த சிங்கத்தை பார்க்குறதுக்கு. அதோட அமைப்பு பெயிண்டிங் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மார்பிள் ஃபினிஷிங்கில் இருக்கும். இது வந்து பார்த்தீங்கன்னா கொக்கு டைப்பில் செஞ்சுருக்காங்க. ரொம்ப கலர்ஃபுல்லாக இருந்தது. இதை பார்க்குறதுக்கு ரொம்பவே அற்புதமாக நல்ல கலர்ஃபுல்லாக இருந்தது. இதில் ஒவ்வொரு கொக்கும் ஒவ்வொரு வாட்டத்தில் கழுத்து தூக்கிட்டு நிற்கிற மாதிரி இருக்குங்க. சூப்பராக இருந்தது பார்க்குறதுக்கு. இங்கே பாருங்கள், ஸ்பைடர் மேனு அந்த காம்பவுண்ட் வாலில் அப்படியே வந்து கம்மை விடுற பொசிஷனில் நிற்கிறாரு. பார்க்குறதுக்கு நல்லா இருந்ததுங்க. இது வந்து புத்தர் சிலைங்க. புத்தரும் வந்து பார்க்குறதுக்கு நல்லாவே சிறப்பாக செஞ்சுருந்தாங்க. அந்த ஈவினிங் நேரத்தில் அந்த புத்தரை பார்க்குறதுக்கு ஒரு அற்புதமாக இருந்ததுங்க. அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா பசுமாட்டுக்கிட்ட கண்ணுக்குட்டி பால் குடிச்சிட்டு இருக்கிற மாதிரி ஒரு ஸ்டாச்சு செஞ்சுருந்தாங்க. அப்புறம் பக்கத்துலேயே வந்து பார்த்தீங்கன்னா காளைக்கு வந்து பெயிண்டிங் பண்ணிட்டாங்க. பசுமாட்டுக்கு இன்னும் பெயிண்டிங் பண்ணாமல் இருந்தாங்க. இதுவும் பார்க்குறதுக்கு நல்லாவே இருந்ததுங்க. இந்த லைட்டு கம்பம் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம கார்டனிங்கில் வந்து என்ட்ரன்ஸ்லேயும் சரி, இல்லைனா வந்து தண்ணி கொட்டிக்கிட்டு இருக்கிற இடத்துல வந்து சென்டராக வச்சு இது மாதிரி வந்து அழகுபடுத்திக்கலாங்க. இந்த யானையெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம துணி கடைகளில் இந்த மாதிரி பொங்கல் சீசன் இந்த மாதிரி டைமிங்கில் வச்சுக்கலாங்க. இது வந்து ஸ்டாண்டர்டாக வைக்கிறதுக்கு வந்து பயன்படுத்திக்கலாம். ஒரு யானைகள் வந்து பார்க் இருக்குது அப்படின்னா அந்த பார்க்கில் வந்து இது மாதிரி ஒன்று வாங்கி வச்சுட்டிங்கன்னா அது லைஃப் டைம் அப்படியே கிடக்குங்க. எந்த பிரச்சனையும் இருக்காது. நல்ல ஒரு ரியாலிட்டிக்காக இருந்தது. இப்போ நீங்கள் பார்க்குற இந்த மயில் வந்து பார்த்தீங்கன்னா நல்ல ஹைட்டுங்க. மேலே வந்து அப்படியே பறக்கிற மாதிரி இருந்தது. நம்ம கேமராவை மேலே தூக்கி காட்டினதுனால அதோட அந்த நேச்சர் வந்து சரியாக நமக்கு தெரியல. பார்க்குறதுக்கு லைவில் பார்க்குறதுக்கு ரொம்ப சூப்பராக இருந்ததுங்க. நல்லா பறக்கிற பொசிஷனில் பயங்கரமாக செஞ்சுருந்தாங்க. அற்புதமான கலைநயங்க. இங்கே நீங்கள் பார்க்குறது வந்து ஹல்க்குங்க. ஹல்க்கும் பாருங்கள் அப்படியே ரியாலிட்டிக்காக பண்ணியிருந்தாங்க. பண்ணது யாருன்னே தெரிலங்க. இவ்வளோ ரியலாக வந்து பண்ணியிருக்காங்க. அம்சமான பெயிண்டிங்கு ஒரிஜினலாக இருக்குங்க. பாருங்கள், அப்படியே ஆக்ரோஷமாக ஹல்க்கு உடலோட கட்டமைப்புலாம் பாருங்கள். நரம்பு எல்லாம் புடைச்சிக்கிட்டு சூப்பராக இருக்குங்க. அதுபோல் இந்த ஜாடியிலும் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் ஃப்ளவர் ஜாடின்னு சொல்லுவாங்க. ஃப்ளவர் ஜாடி நம்ம வச்சுக்கலாம், மரக்கன்று கூட வச்சுக்கலாங்க. முன்னாடி வந்து அழகுக்காக செடிகள் வச்சுக்கிற மாதிரி. இங்கே இப்போ கரடி பொம்மையெல்லாம் வந்து ஃபேமிலியோடு இருக்கிற மாதிரி இருக்குங்க. இந்த குதிரை வந்து பார்த்தீங்கன்னா 80,000 சொன்ன மாதிரி ஒரு ஞாபகங்க. ஒரு 70,000லேருந்து 80,000 ரூபா வரையும் இருக்குங்க. நம்ம எந்த இது வேணாலும் கொடுக்கலாங்க. சின்னதுலேருந்து பெருசு வரைக்கும் இவங்க வந்து செஞ்சு தராங்க. இந்த பெஞ்சஸ்லாம் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய கலெக்ஷன் இருக்குங்க. அதுவும் வந்து சின்னதுலேருந்து பெருசு வரையும் செஞ்சு தராங்க. அந்தந்த சைஸுக்கு தகுந்த மாதிரி ரேட்டு வந்து வேரியபிள் ஆகுங்க. இங்கே பாருங்கள், இது வந்து கழுகு மேலே நிற்கிற மாதிரியான ஒரு அமைப்புங்க. தண்ணி சுட்டிக்கிட்டே இருக்கும். இந்த கிணறு வந்து பார்த்தீங்கன்னா
இன்னும் பெயிண்டிங் கம்ப்ளீட் ஆகல. பெயிண்டிங் கம்ப்ளீட் ஆனால் பயங்கரமாக இருக்குங்க. கிணறு மட்டும் இவங்க ஒரு 4-5 கிணறு வந்து சேல் பண்ணியிருக்காங்க கார்டனிங்கில் வைக்கிற மாதிரி. உள்ளே இருக்கிறதுலாம் பெயிண்டிங் ப்ராசஸ் போயிட்டு இருக்குங்க, கம்ப்ளீட் ஆகலை. நம்ம சின்னதுலேருந்து பெருசு வரைக்கும் எந்த சைஸ் கேட்டாலும் இவங்க வந்து செஞ்சு தராங்க. ஃபார்மிங் பண்ணுறவங்க, கார்டனிங் பண்ணுறவங்க இந்த காண்டாக்ட் நம்பருக்கு கால் பண்ணி கேட்டு பாருங்கள். கண்டிப்பாக ஒரு நல்ல ப்ரைஸில் சூப்பராக செஞ்சு தராங்க. பார்க்குறதுக்கு அற்புதமாக இருக்குங்க. இந்த விஷயத்தை நம்ம பார்க்லேயோ ஃபார்மிங்லேயோ வச்சோம்னா இதை சுற்றி பார்த்துக்கிட்டே கஸ்டமர் வந்து நிறைய நேரம் நிற்பாங்க. நண்பர்கள் இது போல் ஒரு விஷயங்களை அவங்கவுங்க ஃபார்மிங்க்கு தகுந்த மாதிரி வாங்கி வச்சு கொஞ்சம் நம்மளோட ஃபார்மிங்கை கொஞ்சம் அழகுபடுத்தி பாருங்கள். வர கஸ்டமரும் கொஞ்சம் நேரம் நின்று பார்ப்பாங்க, ஒரு நல்ல சாட்டிஸ்ஃபைடாக இருக்கும். நண்பர்களுக்கு இதை காட்டணும்னு எனக்கு ஒரு ஆசைங்க. அதனால் நம்ம இதுக்காக வேண்டி இந்த வீடியோ எடுக்கிறதுக்காக கிட்டத்தட்ட 2 மணி நேரம் இங்கேயே வெயிட் பண்ணங்க. அவர் ஓனர்கிட்ட வந்து பர்மிஷன் கேட்டு அதுக்கப்புறம் தான் நம்ம வீடியோ எடுத்து போட்டோம். இது நான் வந்து ஒரு ப்ரொமோஷனுக்காகலாம் போடலைங்க. நம்ம சப்ஸ்கிரைபருக்காக இப்படி ஒரு விஷயம் இருக்குன்னு சொல்லி காட்டுறதுக்காக தாங்க நம்ம வந்து போட்டிருக்கோம். நீங்கள் ஒரு முறை சேலம் பக்கம் வந்தீங்கன்னா வாழைப்பாடி அப்படிங்கிற கிராமத்துக்கு பக்கத்தில் இந்த ஏரியா இருக்குங்க, ராயல் கார்டன் சொல்லிட்டு. இதில் வந்து ஒரு முறை நீங்கள் விசிட் பண்ணி பாருங்கள், நிறைய இருக்குது. உங்களோட ப்ரைஸுக்கு எது செட் ஆகுதோ, உங்களுக்கு என்ன தேவையோ அதை நீங்கள் இப்போ வாங்க முடியலனா கூட வந்து ஆர்டர் கொடுத்துட்டு நீங்கள் போனீங்கன்னா நெக்ஸ்ட் டைம் கூட வந்து நீங்கள் எடுத்துக்கலாம். நண்பர்கள் இதை பயன்படுத்தி பாருங்கள். இந்த விஷயம் ரொம்பவே அற்புதமாக இருந்ததுங்க, எனக்கு ரொம்பவே பிடிச்சிருந்தது. நான் இவங்ககிட்ட ஒரு சேவல் வந்து செய்ய சொல்லலாம் அப்படிங்கிற ஒரு ஐடியாவில் இருக்குங்க. நண்பர்களுக்கும் ஏதாவது தேவை அப்படின்னா அந்த நம்ம ஸ்டார்டிங்லேயே காட்டியிருப்போம் அந்த போர்டில் இருக்கிற காண்டாக்ட் நம்பருக்கு கால் பண்ணி நீங்கள் வந்து இவங்களுக்கு கால் பண்ணி கேட்டு பாருங்கள். நான் அந்த வீடியோவிலையும் உங்களுக்கு காண்டாக்ட் நம்பர் கொடுக்குறேன். நீங்கள் அதையும் எடுத்து அவங்களுக்கு கால் பண்ணி கேட்டு பாருங்கள் நண்பர்களே. நன்றி, வணக்கம். மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திப்போம் நண்பர்களே.